கடவுளுக்கு கொடுத்த வரம் இது. நான் லைஃப்ல இதெல்லாம் பார்த்தது இல்ல. புக்ஸ் வியாபாரம் பண்றதுனால பணம் இருந்தாதான் நம்மள உள்ள விடுறாங்க, பணம் இல்லைன்னா உள்ள விட மாட்டேன்றாங்க. மேக்கப் எல்லாம் பண்ணது இல்லக்கா இது வரைக்கும். ஐலைன் வேணா பண்ணிக்கிறேன். அந்த ஆசை இருந்துச்சு. நம்ம ஒரு ஆளுங்க நம்மளுக்கு எதுக்கு மேக்கப், இங்க வந்து அழகு படுத்தணும்னா கொஞ்சம் ஆசையா இருக்குது. அதனால வந்து அழகு பார்க்க. உங்க வாழ்க்கையில நீங்க வந்து நிறைய கஷ்டத்தை பாத்தீங்க இத்தனை நாள்ல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்க போறீங்க. ஆரம்பிக்கலாமாக்கா? ஆரம்பிக்கலாம். திரிஷா மாதிரி அழகா இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஆசை. பணம் இருந்தாதான் நம்மள உள்ள விடுறாங்க, பணம் இல்லைன்னா உள்ள விட மாட்டேன்றாங்க. புக்ஸ் வியாபாரம் பண்றதுனால 500 ரூபாய் இருக்குதா 1000 ரூபாய் இருக்குதான்னு மட்டும் பார்க்க மாட்டேன்றாங்க. 10,000 20,000 இருக்குதான்னு மட்டும்தான் பாக்குறாங்க. அதனால என்ன உள்ள விடல. ஒரு நாள் நான் 5,000 ரூபாய் எடுத்துன்னு போனோடனே விட்டாங்க. உள்ள விட்ட பிறகு நான் என் ஹஸ்பண்டுக்கு என் ஃபேமிலிக்கு துணிமணி எடுத்தேன். ஸோ எல்லாமே குடும்பத்துக்காகவே செலவு பண்றீங்களே, உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன செலவு பண்ணீங்க? எனக்குன்னு செலவு எது இருக்குதுக்கா? எனக்குன்னு செலவு என் ஹஸ்பண்டு, என் தங்கச்சிங்க, என் 3 தங்கச்சிங்க, என் 7 பிள்ளைங்க. அது போதும் எனக்கு. மேக்கப் எல்லாம் பண்ணது இல்லக்கா இது வரைக்கும். ஐலைன் வேணா பண்ணிக்கிறேன். அந்த ஆசை இருந்துச்சு. நம்ம ஒரு ஆளுங்க நம்மளுக்கு எதுக்கு மேக்கப், 18 வயசுல எப்படி இருந்தனோ அப்படி மாதிரி தெரியுது. கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரியே தெரியுது. கொஞ்சமா ரொம்பவே அழகா இருக்கீங்க. இப்போ உங்க ஹஸ்பண்ட் இப்படி பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரு? அடிப்பாரு. உனக்கு என்ன எடுத்துக்கிறீ இந்த அழகு அப்படின்னு. என்னோட பழைய கணக்காவை நான் பாத்துட்டேன் அப்படின்னு. பழைய கணக்கு வள்ளி வந்து இந்த மாதிரி லிப்டிக் அடிக்க மாட்டா, இந்த மாதிரி மேக்கப் பண்ண மாட்டா, நல்லா பாவாடை சட்டை போடுவா அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஓகே, இது இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் கனகவல்லி அக்கா. ரொம்ப பார்த்தா என் ஃப்ரெண்டுங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா நான் டெய்லி இங்க வருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த மேக்கப் கடை. ஆனா என் ஃப்ரெண்டுங்க பண்ணிக்கிறாங்க, ஐலைன் பண்ணிக்கிறாங்க, லிப்டிக் போட்டிருக்காங்க, என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காளுங்க தெரியுமா, லவ் பண்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னை விட அழகா இருப்பாங்க. அவங்களெல்லாம் லவ் பண்ணாது என்ன லவ் பண்ணாருன்னா ஏன்னா நான் சாதாரணமா இருக்கிறேன், அதனால என் பொண்டாட்டி கரெக்டாகிறாள் அப்படின்ட்டு தான் லவ் பண்ணாரு என்ன. இப்போ வந்து அழகா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு உங்களை கிராஸ் பண்ணி போறப்போ உங்களுக்கு என்னக்கா தோணும்? ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்னால போட முடியலையே, இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசையா இருக்குது அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டுங்க கையில சொல்லுவேன். எனக்கு அது மாதிரி ட்ரெஸ் போடணும், எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை தோணும். ஸோ இன்னைக்கு நம்ம அதை வந்து பாதி நிறைவேற்றிட்டோம், இன்னும் ஃபுல்லா நிறைவேற்றிடலாமா? ஓகே. சரி, இப்போ வரைக்கும் உங்களுக்கு மேக்கப் எவ்வளவு பிடிச்சிருக்கு, ஹேர் ஸ்டைல் எவ்வளவு? இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பழைய மாதிரியே இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. என்னை பார்த்தாலே நான் குமார் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்பப்போ வந்து இந்த இத பாருங்க, இந்த முன்னாடி இருக்குதுல்ல இந்த முடி, இது மட்டும்தான் கட் பண்ணி இங்க விட்டுக்குவேன் அப்போ. ஆனா ஒரு ஸ்டைலுக்கு அப்ப லவ் பண்ணணும்ல அந்த ஸ்டைல். சரிக்கா, இப்போ வந்து மேக்கப்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்துடலாமா? ஓகே.